திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் 211. இலகு குழைக்கிழிய. திருவிடை மருதூர் தல திருப்புகழ். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இலகு குழைக்கிழிய ஊடு போய் உளவி அடர வருமதன நூல் அளவியதில் இளைஞர் உயிர் கவர ஆசை நேர்வலை பொதிந்த நீளம் இனிமை கரை புரள வாகு உளவு சரி நெறிவு கல கல என வாசம் வீசும் குழல் இருளின் முக நிலவு கூற மானுடை அகன்று போக மலையும் இதழ் பருகி வேடை தீர உடல் இறுக இறுகி அனுராக போக மிக வளரும் இளதன பாரம் மீதினில் முயங்கு வேலை மதுர கவி அடைவு பாடி வீடு அறிவு முதிர அரிய தமிழோசை ஆக ஒளி வசனமுடைய வழிபாடும் சேரும் அருள் தந்திடாதோ. கலக அசுரர் கிளை மால மேருகிரி தவிடு பட உதிர ஓல வரி அலை கதற வரி அரவம் வாய் வீட பசி தணிந்து போக கலப மயிலின் மிசை ஏறி வேத நெறி பரவும் அமரர் குடியேற நாளும் விலை கடிய கொடிய வினை வீழ வேலை விட தந்த வாழ்வே. அழகையுடன் நடனம் அது ஆடும் தாதை செவி நிறைய மௌன உரையாடும் நீ பெயரில் அடவி தனில் உறையும் வேடர் பேதையை மணந்த கோவே. அமணர் கல்வில் விளையாடவாது படை கருது குமர குருநாத நிதி உளது அருளும் இடை மருதில் மேவும் மாமுனிவர் தம்பிரானே. இப்போ இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களுடைய பதிவுகளை பார்த்து தினந்தோறும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம். ராஜுன்றவர் ஆப்பிரிக்காவிலேருந்து அருமையாக அம்மா நான் நேரம் கிடைக்க சொல்லலாம் உங்களுடைய பதிவை பார்க்குறேன்றார். நான் போடுற இந்த பதிவுக்கான நிறைவு எனக்கு கிடைச்சிச்சு. ஆப்பிரிக்கா எங்கே இருக்குது, நான் எங்கே இருக்கிறேன், சிவபெருமானுடைய திருவருள் அங்கே போய் பாருங்கள். என் மூலம் ஒருத்தர் கேட்குறாருன்றது அவருக்கு பூட்டி இருக்குது. திருச்சிற்றம்பலம். அவர் முதலெடுத்த உடனே பிழை மாதர்களை பற்றி பாடியிருக்காரு. அதை விடுத்து நீதி விளக்கத்தை படிப்போம். இனிமை நிரம்பிய பாடல்கள் எல்லாவற்றையும் பாடி வீட்டின்ப ஞானம் நிரம்ப உண்டாக அருமையான தமிழ் இசை பிறக்க அறிவு மொழிகள் பொழிகின்ற வழிபாட்டு நெறியில் சேரும்படியான உனது திருவருளை தரமாட்டாயோ. போர் செய்யும் அசுரர்களின் கூட்டம் மாண்டு அழிய மேருமலை தவிடு பொடியாக இரத்த வெள்ளம் ஓலமிடும் கடலின் அலைகள் பேரொளி செய்ய கோடுகளை உடைய பாம்பை தன் வாயினின்றும்
விடாது பசி அடங்கிய இன்பம் கொண்ட தோகை மயில் மேல் ஏறி வந்து வேத சன்மார்க்கத்தை போற்றும் தேவர்கள் தங்கள் பொன்னுலகுக்கு குடிபுகச் செய்து நாள்தோறும் விளைகின்ற மிக பொல்லாத வினை வீழ்ந்தழிய வேலாயுதத்தை ஏவுவதற்கு தோன்றிய செல்வமே. பேய்களுடன் நடமிடும் தந்தையாகிய சிவபெருமானுடைய காதுகள் நிரம்ப மௌன உபதேசம் செய்தவனே. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. நாள்தோறும் விளைகின்ற மிக பொல்லாத வினை வீழ்ந்தழிய. இந்த முருகப்பெருமானுக்கு சொல்லுவாங்க, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கி அடிச்சுன்னு ஓடுமா. அந்த மாதிரி வேலாயுதத்தை ஏவுதற்கு என்றே தோன்றிய செல்வமே. அந்த வேலாயுதத்தை விட்டு வினையெல்லாம் அழிக்கக்கூடியவர் பேய்களுடன் நடமிடும் தந்தையாகிய சிவபெருமானுடைய காதுகள் நிரம்ப மௌன உபதேசம் செய்தவனே. தமிழில் சொன்னாரா, இங்கிலீஷில் சொன்னாரா, எந்த மொழியில் சொன்னாருன்னு எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அருணகிரிநாதர் சொல்கிறாரு, மௌன உபதேசம் செய்தாராம். மௌன உபதேசம், மொழியே இல்லை. ஒரு பிரிஞ்சவங்க கூடனா பேசவும் வேணுமா அப்படின்வாங்க. அந்த மாதிரி அப்பாவுக்கு காதில் போயிட்டு மௌன உபதேசம் செய்தாராம். சொல்லி தான் அப்பாவுக்கு தெரியணுன்றது இல்லை அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. இவன் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லைன்னு சிவபெருமான் நினைக்கிறார். ஆகையினால அங்கே போய் நின்னாலே அது கரெக்டாக ரீச் ஆகிடுது பாருங்க. மௌன உபதேசம் செய்தவனே, கடப்ப மாலையை அணிந்தவனே, அழகிய காட்டில் வாசம் செய்த வேடர்களின் மகளாகிய வள்ளியை திருமணம் புரிந்த தலைவனே. இந்த பாடல் வரியை கேட்கும்போது திருமணமாகாத கன்னியர்களுக்கெல்லாம் மணமாலை கூடி வரும். அதுங்களோட நடனம் ஆடுறார். படைச்சி மனுஷங்களை இங்கே வச்சுட்டு விஷத்தையெல்லாம் கூட வச்சுக்கின்னு பேய்கள்லாம் அவர் கூடயே கண்ட்ரோலில் வச்சுக்கிறார். ஏன்னா நாட்டுக்குள்ளே விட்டால் ஜனங்க பயந்துருவாங்கன்னு. எப்படியெல்லாம் நம்மளை கட்டி காக்கக்கூடியவர் பற்றியா. எல்லாமே அவருக்கு ஈக்குவலாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. மனுஷாளுங்கிட்டே யாருக்கிட்ட வச்சுக்கிறாரா சகவசம் கிடையாது. பேய்களுடையும் எல்லாரோடையும் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கார். சுடுகாட்டில் உட்காந்துன்னுக்கிறாரு. மண்டை ஒட்டு மாலையை போட்டுன்னுக்கிறாரு. தலையில் சந்திரனை சூடிக்கிட்டு இருக்காரு. கங்கையை தண்ணி தலையில் கட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம தலைநோதுன்றோம். அவர் தண்ணி டேங்கியை தள்ள வச்சுன்னுக்கிறாரு. நீ என்னடா முடி சுட்டுறது, நீ அவனா வந்து சொல்லி நாளைக்கே பறிச்சின்னு போயிட போகிறான்னு அவருடைய ஜடாமுடியையே மகுடமாக வச்சுட்டு இருக்காரு. எதுவும் தேவையானது எதுவும் கிடையாது. நம்மளாண்டு வந்து பிடிங்கி போகிறதுக்கு ஆசைப்பட்டு நம்மளாண்டு வந்து எவனா எதனா பிடிங்கி போயிட போகிறான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஏன்னா இருந்தால் தானே என்னை கடத்தின்னு போவேன். என்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்றதுனால அவர் எதையும் வச்சுக்கிறதில்ல. கிட்ட போனால் விஷம் நஞ்சு பாம்பு கழுத்தில், புளித்தோல் ஆடை, மேலே யானை தோல், என்ன வச்சுங்கிறாரு. ஒன்றும் கிடையாது. இந்த காலில் ஒரு பாம்பு, அந்த காலில் ஒரு பாம்பு, இந்த கச்சிட்டில் ஒரு பாம்பு, இந்த கச்சிட்டில் ஒரு பாம்பு. அந்த மாதிரி பாம்பும் புளித்தோல் ஆடையும் மண்டை ஓட்டும் மாலையும் இதுதான் நம்ம அப்பாவுடைய அடையாளம். அப்படி ஒரு அழகு. சுடுகாட்டு சாம்பலெல்லாம் வாரி அணிகலன்னு அப்படி பூசிக்கிட்டார். அந்த மாதிரி நம்ம சிவபெருமான் பேய்களுடன் நடமிடும் தந்தையாகிய சிவபெருமானுடைய அப்படின்ட்டு சொல்கிறார். அந்த சிவபெருமான் எங்கே இருப்பாருன்றது அழகாக சொல்கிறார். அவருடைய காதில் மந்திர உபதேசம் மௌன உபதேசம் செய்த முருகப்பெருமானே, கடப்ப மாலையை அணிந்தவனே, அழகிய காட்டில் வாசம் செய்த வேடர்களின் மகளாகிய வள்ளியை திருமணம் புரிந்த தலைவனே, சமணர்கள் கழிவில் துள்ளி குதிக்க சம்பந்தராக வந்து வாதப்போர் கருதி செய்த குமரனே, குருநாதனே. நம்ம ஞான சம்பந்த பெருமான் முருகப்பெருமான் தானே அருணகிரிநாதர் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். ஞான சம்பந்தருக்கு எதையுமே சிவபெருமான் கேட்டு கொடுத்ததில்லை. ஏன்? அவர் தான் அவரோட பிள்ளையாச்ச. பிள்ளைக்கு இன்னெல்லாம் ஒன்றுன்னு பார்த்து செய்வார்ல. இந்த நாள் வரலையே பாருங்கள்,
தனிச்சிறப்பு நம்ம ஞான சம்பந்தருக்கு தான். அது அது எல்லாம் இது உள்ளே போய் படிக்க தான் நம்மளுக்கு விளங்குது. மந்திரியாக இருந்தவர் மாணிக்க வாசகர். அவர் எவ்வளவோ அனுபவிச்சிருப்பார். கர்மாவையும் அனுபவித்தார், கஷ்டங்களை அனுபவித்தார். அவருக்கும் காட்சி கொடுத்தாரு. அவருக்காக குதிரை ஓட்டிகிட்டு வந்தார். அப்புறம் பிட்டுக்கு மண் சுமக்கிறதுக்கு வந்து 2 மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுத்தார். அவருக்கு கர்மாவால் தான் அவர் காட்சி கொடுத்தார். அதாவது மாறு வேஷத்தில் தான் வந்தார். சிவபெருமான் வராருன்னு தெரியும், ஆனால் இப்படி வராருன்னு தெரியாது. மந்திரி குதிரை சேவகனாக வந்தார். வஞ்சியோட கூலியாளாக வந்தார். 2 மாணிக்க வாசகருக்கு. நம்ம சுந்தரருக்கு போகிற இடமெல்லாம் சாப்பாடு, அவருக்கு தண்ணி தாகம் எடுத்துக்கின்னு வராருன்னு சோறு கட்டின்னு வந்து பந்தல் வச்சுன்னு இருந்தார். இன்னொன்று அவர் தலைமையில் 2 இடத்துல தலையில் காலை வச்சுன்னு படுத்துன்னு இருந்தார். இன்னொன்று திருக்கட்சி ஏகம்பத்தில் அவருக்கு வீடு வீடாக போய் சோறு வாங்கி போட்டார். அவருடைய திருமணத்தை வந்து தடுத்தாட்கொண்டார். இந்த மாதிரி அவருக்கு இத்தனை இடங்கள்ல காட்சி கொடுத்தாரு. அவருடைய கண்ணை பிடுங்கினார். அவருக்கு கர்மாக்கள்லாம் கொடுத்து தான் பண்ணார். நம்ம திருநாவுக்கரசர் சமணர்கள்கிட்ட இருந்தார். அவருக்கும் பலவிதமான இன்னல்கள் போட்டு சூளையில் போட்டு சுட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு எந்த வேதனைகள்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு காட்சி கொடுத்தார். அவங்கெல்லாம் கர்மாவை அனுபவித்தாங்க. ஞான சம்பந்தர் என்ன கர்மா அனுபவித்தார்? ஒரு கெட்ட கர்மாவும் கிடையாது. அவர் போகிறதும் இல்லாத, கல்யாணம் முடிஞ்சு அவர் போகிறதும் இல்லாமல் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு யாராவது நீ வாப்பா உனக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்குறேன்னா இவனுக்கு கொடுங்க அவனுக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்களா? எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார். 13 வயசு குழந்தை, 3.5 வயசு ஞானப்பாலை குடிச்சிட்டு தமிழாக பாடின குழந்தை, அந்த குழந்தைக்கு கேட்காமையே கொடுத்தாரு. அதை அழகாக சொல்கிறார். சமணர்கள் கழுவில் துள்ளி குதிக்க சம்பந்தராக வந்து வாதப்போர் கருதி செய்த குமரனே குருநாதனே. அந்த சமணர்கள் நாங்களே நீ சொல்கிறது நடந்துடுச்சுன்னா நாங்களே கழுவேறிடுறோம் அப்படின்னுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இப்படியெல்லாம் வாதில் ஜெயிச்சு எல்லாத்துலேயும் அவர் 13 வயசு வரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போனவர். அப்படி ஒரு புகழ் வாய்ந்தவர் நம்ம ஞான சம்பந்த பெருமான். அதனால தான் சொல்கிறேன், தேவாரம் திருவாசகம் தேவாரம் படிக்கும்போது ஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை திருக்கடை காப்ப சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கும். யார் அது? முருகப்பெருமான். அது அருணகிரிநாதர் அழுத்தந்திருத்தமாக சொல்கிறார். நீதி உள்ளவற்றை அருளி செய்பவனே, திருவிடை மருதூரில் வீற்றிருப்பவனே, சிறந்த முனிவர்களுக்கு தம்பிரானே. அந்த முனிவர்களுக்கெல்லாம் தம்பிரான் நீ. நீதி உள்ளவற்றை அருளி செய்பவனே, நீதி தவறாமல் நடக்கிறவனே அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக சொல்லி பாடியிருக்காரு. இப்போ வாங்க நாம் சேர்த்து எழுதுனத பாடலாம். இது பெரிய பாடல், பிழை எதுவும் பார்க்காதீங்க, பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரம். தனன தன தனன தான தான தன தனன தன தனன தான தான தன தனன தன தனன தான தான தன தந்ததானாம் இலகு குழைக்கிழிய ஊடு போயுளவி எடர வருமதன நூலளவியதி இளைஞருயிர் கவர ஆசை நேர்வலை பொதிந்த நீளம் இனிமை கரை புரள வாகுலாவு சரி நெறிவு கல கலன வாசம் வீசு குழ இருளின் முக நிலவு கூறமானுடைய கன்று போக மலையும் இதழ் பருகி வேடை தீர உட
லிருகு இறுகிய நூறாக போக மிக வளரும் இலகு தன பாரமீதின் முயங்கு வேனை மதுர கவியடைவு பாடி வீடறிவு முதிர அரிய தமிழோசையாக ஒளி வசனமுடைய வழிபாடு சேரும் அருள் தந்திடாதோ கலக அசுர கிளை மால மேருகிரி தவிடு பட உதிர ஓல வரியலை கதற வரியரவம் வாய்விடா பசி தனிந்த போக கலப மயிலின் மிசை ஏறி வேத நெறி பரவு மமரர் குடியேற நாளும் விலை கடிய கொடிய வினை வீழ வேலை விட வந்த வாழ்வே அழகையுடன் நடமாதாடு தாதை செவ்வி நிறைய மவுன உரை யாடு நீபையெழில் அடவி தனிலுறையும் வேடர் பேதையை மணந்த கோவே அமணர் கழிவில் விளை யாடவாது படை கருது குமர குருநாத நீதியுள தருளமிடை மருதில் மேவு மாமுனிவர் தம்பிரானே தருளுமிடை மருதில் மேவு மாமுனிவர் தம்பிரானே. திருச்சிற்றம்பலம். எவ்வளோ கஷ்டமான பாடல் பார்த்தீங்களா? இதை யாரும் தள்ளி விட்டு போகாதீங்க. இவ்வளோ கடுமையான பாடலையும் நாம் திருப்புகழை பாடணும், படிக்கணும். அது முருகப்பெருமானுடைய விருப்பம். திருப்புகழை அனைவரும் விருப்பத்தோடு பாடணும். இவ்வளோ கடுமையாக இருந்தாலும் நானும் படிச்சிட்டேன் பார்த்தீங்களா? இந்த படித்ததை அனைவரும் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. ஒரு பாதை நம்மளுக்கு சரியில்லைன்னா என்ன பண்ணுறோம்? அந்த இடத்த வேலி முள்ளுலாம் இருந்தால் அதை சுத்தம் பண்ணி அதை பெருக்கி நடப்பாதையை சுத்தம் பண்ணி நடந்து போக பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி திருப்புகழை பாட 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 நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கல் முள்ளுகள்லாம் நீக்கி நல்ல பாதையாக மாற்றுவார். நம்மளுடைய தீவினையெல்லாம் நல்வினையாக மாறும். தீவினையெல்லாம் முருகப்பெருமான் இடத்துல ஒப்படைச்சிங்கன்னா நல்வினையாக நம்மளுக்கு ஊட்டுவார் இந்த திருப்புகழெல்லாம் பாட பாட. ஆகையினால தான் திருப்புகழை பாடுன்றாரு. நம்மளும் விருப்பத்தோடு பாடுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.